ആണല്ലയോ? മൊത്തം വെട്ടവേണ്ടാണല്ലോ. ആരുമായിട്ടായിരുന്നു? ഇന്നലെ ബാറിലൊരു സെറ്റുമായിട്ട് കോർത്തതാ. ഇന്നലെ രാത്രി എത്തിയപ്പോ ഞാൻ കണ്ടായിരുന്നു. എന്റെ പേര് കൊച്ചാപ്പി, കവണാറ്റിൻകരി ആ വീട്. വലുവ് കൂടുതലായിട്ടേക്ക് വന്നതാ. ആ പോകുന്നൊരു സിനിമാ നടിയല്ലേ? ഓ, എന്നാ സിനിമാടി? കണക്കാന്നേ, നമ്മുടെ തൊട്ട് വീടാ. 3-4 വർഷം മുമ്പ് ചാടിപ്പോയതാ കോളേജിൽ നിന്ന് ഒരു മുസ്ലിം പയ്യന്റെ കൂടെ. ആ വിഷയത്തിൽ പെണ്ണിന്റെ തന്ത അങ്ങ് തട്ടിപ്പോയി. അയാൾ ഈ ബോട്ടയിലെ കണ്ടക്ടറായിരുന്നു, ശ്രീധരൻ. പൊന്നുപോലെ നോക്കി വളർത്തിയതാ. 3 അനിയത്തിമാരും തള്ളയും ഒരു പയ്യനും. അവൻ പഠിക്കാൻ മുട്ടുക്കനാ. അവൻ കോട്ടയത്ത് പോയി എഞ്ചിനീയറിംഗ് പഠിച്ചോണ്ടിരിക്കുവാ. ആ തള്ള ഇവിടെ അഡ്മിറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്, കാണാൻ വന്നതായിരിക്കും. കാര്യം എന്തൊക്കെ പറഞ്ഞല്ല, കുടുംബം നോക്കുന്ന പെങ്കൊച്ച സിൽമാടി. ആ, ഞാൻ കാര്യം குழந்தைய பார்க்க வருவானா? சரியான தெருப்பொருக்கிமா, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டியே. அந்த நாய் 3-4 இடத்துல சம்சாரம் சின்ன வீடு சொல்லி எவ்வளவு பொண்ணுங்களை வச்சிருக்கா. சும்மாவா நான் பொண்ணை கொடுத்தேன்? 20,000 ரூபாய். அதுக்கேற்ற மாதிரி நாங்க எல்லாமே கொடுத்து தான் நான் என்னோட மரத்தை கல்யாணம் பண்ணி வச்சேன். அழாத பாட்டி, அழாத பாட்டி. ஐயோ கடவுளே, எனக்கு இது பார்க்கவே முடியல. கொஞ்சம் மிக்சர் போடுங்க. ஏதோ கெட்ட நேரம் பாட்டி. நடந்தது நடந்து போச்சு. காலகாலத்துக்கும் அதையே நினைச்சுட்டு அழுதுட்டு இருக்க போறீங்களா? நம்ம பொண்ணு அழகா இருக்கு, தெளிவா இருக்கு. அவளை கட்டுறதுக்கு பசங்க கியூல வந்து நிப்பானுங்க. நல்ல ராசகுமாரி மாதிரி பாத்துக்கிறவனுக்கு அவளை கட்டி வைப்போம். கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற பொண்ணை யாரு கட்டிக்க போறது? அதெல்லாம் நீங்க பாருங்க பாட்டி. நல்ல இளைய தளபதி விஜய் மாதிரி இருக்கிறவங்க வந்து கட்டுவாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீ போங்கப்பா. அந்த மருது பையனை உங்களுக்கு தெரியாதம்மா. அந்த ரவுடி கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயதுனாலே தான் நம்ம நிம்மதியா இங்கே உட்கார்ந்து பேச முடியுது.